வணக்கம் நண்பர்களே. 60 வயதிற்கு மேல இருக்கும் பலர் பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இரவு சரியாக தூங்க முடியாததான். மத்தவங்கெல்லாம் 5 நிமிஷத்துல தூக்கம் வந்துடும், தூங்கிடுவாங்க. ஆனா சில பேருக்கு 1 மணி நேரம் புரண்டு படுத்தாலும் தூக்கமே வராது. அடிக்கடி விழித்து விடுவார்கள். காலையில எழுந்ததும் சோர்வு, உடம்பே பலவீனம். ஆனா இப்ப நாம சொல்ல போற ஒரு சிறிய விதை உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தூக்கத்திற்காக தூக்க மாத்திரை வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனையில இருந்து மீளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் காஸ்ட்லியான தூக்க மாத்திரை போட்டு தூங்குறாங்க. நிறைய பேர் அந்த மாத்திரை போட்டால் தான் தூக்கமே வரும். ஸோ ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் அப்படிதானா அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னமே அந்த மாத்திரை உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க மாத்திரையை எடுத்து தூர போட்டுடலாம். ஸோ நம்ம சொல்ல போற இந்த சிறிய விதை உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவும் கொடுக்காது. ஆனா மாத்திரை எடுத்தவங்களுக்கு தெரியும். ஸோ மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும். அடுத்த மாத்திரை எடுக்க 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 என்ன ஆகும்னா உங்க உடல்ல பலவிதமான உறுப்புகள் செயல் இழக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த விதை வந்து உங்க உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். ஸோ அந்த விதை என்னன்னா உங்க வீட்டில் எளிமையா கிடைக்கக்கூடிய விதைகள் தான். இது விலையும் கம்மி தான். இந்த விதை என்னன்னா பூசணி விதை தாங்க. நீங்க நினைக்கலாம், ஆச்சரியப்படலாம், என்னது பூசணி விதையா? ஒரு பூசணி விதை தூக்கத்தை கொடுக்குதா? தூக்கத்திற்கு மருந்தா இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, இதுல பலவிதமான நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது. பூசணி விதை பார்ப்பதற்கு ஒரு சின்ன விதை தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான நியூட்ரிஷன்ஸ் என்னன்னா மெக்னீசியம் இருக்குது, ட்ரைப்டோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்குது, சிங்க் இருக்கு, ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. இந்த காம்பினேஷன் எல்லாம் தான் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்குது. ஸோ தூக்கத்திற்கு இந்த விதை எப்படி உதவுகிறது அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறணும்ல. ஸோ வீடியோவா பாருங்க. இந்த பூசணி விதையில இருக்குல்ல ட்ரைப்டோபன், நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்கு. அதுல முக்கியமா அந்த ட்ரைப்டோபன் என்ன பண்ணுதுன்னா அதுதான் உங்க உடம்புக்குள்ள போய் செரட்டோனின் அப்படின்னு சொல்ற ஒரு ஹார்மோனா மாறுது. அந்த செரட்டோனின் ஹார்மோனா மாறி பின்னர் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனா மாறுது. இந்த மெலட்டோனின்ங்கிறது என்னன்னா இதுதாங்க ஸ்லீப்பிங் ஹார்மோன். உங்களை தூங்க வைக்கிறதுக்கான உருவாகக்கூடிய ஹார்மோன் தான் இந்த மெலட்டோனின். ஸோ இது மெலட்டோனினா மாறி உங்களை இயற்கையாகவே தூங்க வைக்கும். ஸோ இனிமே நீங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கருத்துல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 60 வயதுல ஏன் இது ரொம்ப முக்கியம் பூசணி விதைகள் அப்படின்னா, ஏன்னா 60 வயசுக்கு மேலதான் உடல்ல பல விதமான மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன் முன்ன மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. முன்ன மாதிரி எல்லாம் படுத்தோன்னு தூக்கம் வரும். முன்ன மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் வந்து என்ன சொல்றது ரொம்ப வீக்காக தான் செயல்படும். ஸோ அதனால தான் 60 வயசுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வயதாக கருதப்படுது. 60 வயதுக்கு அப்புறம் உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அதில் மெலட்டோனின்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். நரம்புகள் வந்து பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். முக்கியமாக மன அழுத்தம் அதிகமாகவே வரும். ஏன்னா 60 வயசுக்கு மேலே நிறைய பேர் என்னன்னா ஃபேமிலியை விட்டுட்டு தனிமையில் இருப்பாங்க. ஸோ இதனாலையும் நிறைய மன அழுத்தம் இருக்கும். ஸோ பிள்ளைகள் வேறு இடத்துல இருப்பாங்க, பெற்றோர்கள் வேறு இடத்துல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு 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 மன அழுத்தத்துக்குள்ளே போவாங்க. முக்கியமாக நைட்டு தூக்கம் கெடுறதுக்கான காரணமே மன அழுத்தம் தாங்க. ஸோ இந்த மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நடக்க முடியாதவங்க வீட்டிலே உட்காந்து யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரியான எக்ஸசைஸை வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து இயற்கையாகவே உங்கள் உடலில் செக்ரிகேட் ஆகி அந்த மன அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ மன அழுத்தத்திலேருந்து வெளில வந்துட்டீங்கன்னா பலவிதமான வியாதிகள் உங்களை விட்டுட்டு போகும். பலவிதமான உடல் நல பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறதே மன அழுத்தம் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிட்டு வருது. ஸோ அதிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபடணும். ஸோ இந்த பூசணி விதை வந்து என்ன பண்ணுதுன்னா
நர்வ் சிஸ்டமை வந்து காம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. ஸோ அதை தாண்டியும் உங்கள் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்குது தெரியுமா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு நன்மைகளை கொண்டது இந்த பூசணி விதைகள். உங்களுடைய இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த பூசணி விதைகள். ஹார்ட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், வேலைக்கு போனால் டென்ஷன், வீட்டில் இருந்தால் டென்ஷன் ஆகி அவங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாயிரும். ஸோ அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. அதே மாதிரி மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், இந்த பெயின் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு விதைகள் பயன்படுது. அடுத்து மெமரியை ஷார்பன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வயதானோன்னு என்ன ஆகும்னா மெமரி லாஸ் ஏற்படும். அதாவது ஞாபக மறதி அதிகமாகவே வரும். ஸோ இந்த ஞாபக மறதியெல்லாம் குறைச்சி நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த பூசணி விதைகள். அதே மாதிரி உங்கள் தசைகள் வந்து சிதைவடைய ஆரம்பிக்கும். ஏன்னா வயதாக உடம்பு முன்ன மாதிரி இருக்காது, மெலிவான ஒரு தோற்றம் ஏற்படும். ஸோ அப்போ உங்களுடைய அந்த தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, மசில்ஸை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விதைகள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பூசணி விதைகளை எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் 1 டேபிள் ஸ்பூன் பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கிறணும். அது எப்படி எடுத்துக்கிறேன்னா, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிடும் முறை வந்து நேரடியாகவே சாப்பிடலாம், அல்லது வெந்நீருடன் சாப்பிடலாம், இல்லைன்னா பால் சேர்த்து கூட சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா நெய்யில் வறுத்துட்டு கூட சாப்பிடலாம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சிலர் வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட சொல்லிட்டாங்களே, நெய்யில் வறுத்து சாப்பிட சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உப்பு சேர்ப்பாங்க, அடுத்து காரம் சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஸோ உப்பு காரம்லாம் சேர்க்காம லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் சாப்பிட்றது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை கொடுக்கும். யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனால் பூசணி விதைகள் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சாப்பிடக்கூடாதவர்கள் யாருன்னா, கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் அவங்க டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்ற பிறகு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பூசணி விதைகளை உட்கொண்டாலோ இல்லை பூசணி காய் சாப்பிட்டாலோ எனக்கு அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க தயவு செய்து இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நண்பர்களை, இந்த ஒரு சிறிய மாற்றம் உங்கள் தூக்கத்தை மாற்றும், உங்கள் உடல் நலத்தையும் மாற்றும். 60 வயசுக்கு மேலே இருந்தாலும் நல்ல தூக்கம், நல்ல வாழ்க்கை. இன்னும் இதை ட்ரை பண்ணலன்னா இன்றைக்கே தொடங்குங்க. இந்த விதைகள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இன்றைக்கே இந்த விதைகளை சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.